தமிழ் திரைப்படத்துறையில் தற்போது நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆகியோர் இணைந்து கடந்த 26/8/2026 அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் திரு ஏ ராஜ்மோகன் அவர்களை சந்தித்து திரைத்துறையில் உள்ள பிரச்சனைகளை எடுத்துரைத்து மனுவாக அளித்துள்ளோம். அந்த மனுவினை பரிசீலித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திற்கும் தற்போது தமிழ்நாட்டில் திரைப்பட வெளியீட்டில் உள்ள என்னென்ன நடைமுறை உள்ளதோ அதனை தொடர்ந்து பின்பற்றுங்கள். சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகியோரை தமிழ்நாடு அரசு அழைத்து மேற்படி பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் தற்போது வேலை நிறுத்தம் என்பது வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி உள்ளனர். மேற்படி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று உறுதியாக தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து செப்டம்பர் 1 முதல் அறிவித்த புதிய திரைப்படங்கள் வெளியீடு, படப்பிடிப்பு பணிகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நிறுத்தம் தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது. அறிக்கை இல்லை கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் தீர்வு காணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களும் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. எதுவுமே வேணாம்னு சொல்லி பழைய நடைமுறை பின்பற்ற சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் இருக்காது. அவங்களுக்கும் பேசியிருக்காங்க. எல்லா வேலையும் நடைபெறும். அது தற்போது தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கோம். அமைச்சர் தான் அவர் ஆலோசனை படி தான் அவர்கிட்ட கேட்டு தான் சொல்லியிருக்கேன் முதலமைச்சர்கிட்ட. ஏன்னா அது ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் தீர்வு வரலான்னு சொல்லியிருக்காங்க. சட்டசபை நடந்துட்டு இருக்கு, முடிஞ்ச பின்னாடி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆமாம் அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடந்த வாசிக்காம அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை நாங்கள் 3 கூட்டம் அக்கார்டு ஹோட்டல் நடத்தினோம், பேசினோம். அவங்க முடியாதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணோம். எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். அவங்கள்ட்ட பேசின பின்னாடி தான் முடிவை எடுத்தோம். எல்லாம் இல்லை செல்வமணி இருந்தார், தானன் இருந்தார், மூத்தவனு அத்தனை பேரும் இருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு பேசி தான் பண்ணோம். ஒரு 3 மீட்டிங் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஃபோனில் போய் அவங்க 8 வாரம் சொன்னதுனால தான் ஸ்ட்ரைக்கு இது பண்ணோம். நாங்களாக தனியாக கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கல. ஏங்க இப்போ 8 வாரத்துக்கு அப்படின்னா இப்போ 8 வாரம் 56 நாள்லாம் நினச்சி பாருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை OTT வாங்குறதே பெரிய இது. யார் வாங்குறாங்க? எந்த படத்துக்கு வாங்குறாங்க? எல்லா படமும் வாங்குற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி பைரசி வந்துடுது. யாரும் தேட்டருக்கு வர்றது ரொம்ப இதாக இருக்குது. நல்ல படம்னால ஓடுது. 8 வாரன்றது தேவையில்ல. பேசுங்க. இல்லை, அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் நாங்கள் விரும்புகிறோம், எதிர்பார்க்குறோம். அதனால அரசும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் பாதிக்காத அளவுக்கு சிறந்த முடிவு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். நிச்சயம் அரசு பண்ணித்தரும். நாங்கள் கல்யாண மண்டபம் வருதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? நிறைய திரையரங்குகளும் வந்துட்டு இருக்கு. அதையும் பாருங்க. நிறைய மல்டிப்ளெக்ஸ் வந்துருக்குல்ல. அதே இடத்துல இப்போ ஒரு திரையரங்கு 10 திரையரங்கு வந்திருக்கு. மல்டிப்ளெக்ஸ் எவ்வளோ மல்டிப்ளெக்ஸ் இருக்கு? நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் ஒரு 250 படம், எத்தனை படம் வெற்றி படம் வந்திருக்கு? எவ்வளோ பேர் OTT வாங்கியிருக்காங்க? இல்லை, தேட்டர் கல்யாண மண்டபமாக இருக்கு. கல்யாண மண்டபம் மாலா மாதிரி இருக்கு. மால் மறுப்பு தேட்டரா மாதிரி இருக்கு. அதனால எது இல்லாம திரையரங்கம் இல்லாம நம்ம வாழ முடியாது. நிச்சயமா ஸ்பைடர் மேனை பணம் கொடுத்து வாங்குறாங்க சார். புரியுதுங்களா? அதனால அவங்க ரைட்ஸ் இருக்கு.
இந்த படத்துல யாரும் பணம் கொடுத்து வாங்குறது இல்லை. அவன் விற்கும் போதே வந்து 40% வந்து ஓடிடி 40% தேட்டருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. பணம் கொடுத்து வாங்குறதால அவங்க வந்து அப்போ கண்டிஷன் போடுறாங்க 6 மாசம் வரைக்கும் நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதோட மட்டும் இல்லை, இப்போ ஹாலிவுட் படங்களுக்கு வந்து விபிஎஃப்பே கிடையாது, பணம் கட்டுறதே கிடையாது. அது ஒரு பெரிய சலுகை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சலுகை நமக்கு கிடைக்கல. நீங்கள் ஹாலிவுட் ஹிந்தி படம்லாம் அது வியாபாரம் எங்கே இருக்குது பாருங்கள். இந்தியா முழுக்க வியாபாரம் இருக்குது. தமிழ் உலகம் படம் full-ஆ. உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதனுடைய அது வேற இது வேற, அதை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் 35 ஸ்டேட்டுக்கு தான் இந்தியானா ஹிந்தி படம்னா எது எப்படி சிறை இல்லையே, அப்படிலாம் கிடையாது. சிறை தேட்டர் தேட்டர் ரிலீஸ் ஆன பின்னாடி தான் ஆச்சு. அப்படி இல்லை அது இல்ல, அது கொரோனா பீரியட்ல கொரோனா பீரியட் இல்லை, தயாரிப்பாளருக்கு கொடுத்தாரு. அவர் படம் நல்லா இருக்குன்னு கொடுத்தாரு. சிறை வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. சேல் ஆனது வேற விஷயங்க. ரிலீஸ் ஆனது வந்து 4 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. சேல் பண்ணக்கூடாதா? அப்போ ரிலீஸ் பண்ண வரைக்கும் சேலே பண்ணக்கூடாதா? நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது சேல் ஆகிறதுக்கு முன்னாடி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேல் பண்ணிட்டாங்க. அவருக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு, அதனால ஒரு கார் கொடுத்தாரு. ஆனா படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி 4 வாரம் கழிச்சு தான் ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸுக்கு முன்னாடியே போட்டு கூட காட்டியிருக்கலாம்ல, நமக்கு தெரியாதுல்ல. அது அவங்க பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம்ல ஓடிடிக்காரங்க. தயாரிப்பாளர் சங்கம் தங்களோட நிலைப்பாடுல உறுதியா இருக்கு. கண்டிப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஏன்னா இதனால நிறைய பாதிப்பு வெளியீடு, அதனால பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் எல்லாமே போய் அமைச்சரை பார்த்தோம். கண்டிப்பாக இதை ஒத்தி வைங்க. நிறைய பேர் கிடைச்சாங்க. ஏன்னா வெளிநாட்டில் ஷூட்டிங்லாம் போயிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் பேசி கலந்து ஆலோசித்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்தோம்.